11. ஊழியர்களின் விசுவாச அறிக்கை. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலுள்ள ஜெப ஆலயத்தில் சத்திய வசனங்களை கூறினபோது யூதர்கள் அவர்களை எதிர்த்தார்கள், விரோதித்து தூஷித்தார்கள். பிரச்சனை தங்களை சூழ்ந்தபோது பவுல் தன்னை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தபோது அப்போஸ்தலர் 13:47 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்று சொல்லி யூதரை விட்டு புறஜாதியாரிடத்திற்கு சென்றார்கள். நம் விசுவாசம் தளரும்போது, பிரச்சனைகள் சூழும்போது ஊழியர்களாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையையே கோலாக பிடித்து தடுமாறாமல் நடப்போம். வாயினால் அறிக்கை செய்து ஜெய வாழ்வை காண்போம். நமது எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்தை துவக்கும் முன் பிசாசினால் சோதிக்கப்படுகையில் வார்த்தையை அறிக்கை செய்து சாத்தானை துரத்தினாரே. நாமும் ஊழியத்தில் எதிராய் வரும் மலைகளை தகர்த்தெறிவோம். இப்பகுதி ஊழியர்களுக்கு மட்டும்தான் என்று விசுவாசிகள் விட்டுவிட வேண்டாம். மோசேயின் நியாயப்பிரமாண நாட்களில் லேவி கோத்திரத்தை மாத்திரம் ஆசாரிய ஊழியத்திற்கென்று தேவன் நியமித்தார். ஆனால் தீர்க்கதரிசிகளாக, ராஜாக்களாக ஊழியம் செய்வதற்கு எல்லா கோத்திரத்திலிருந்தும் தேவன் மனிதரை தேர்ந்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். இரத்தத்தால் கழுவப்பட்ட நம் அனைவரையுமே ஊழியர்களாய் மாற்றி இருக்கிறார். எபிரேயர் 5:4 மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இதன்படி ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு தான் சிறப்பான தகுதி தேவைப்படுகிறது. ஆனால் சுவிசேஷ ஊழியமோ, இரக்கத்தின் ஊழியமோ, புத்தி சொல்லுகிற ஊழியமோ, கொடுக்கிற ஊழியமோ, உதவி செய்யும் ஊழியமோ, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எவருமே செய்யக்கூடும். ஊழியம் என்பது தேவனால் நேரடியாக அழைக்கப்பட்டால்தான் செய்வேன் என்று கூறும் அநேகர் தேவனது சத்தத்தை கேட்கும் அளவிற்கு ஜெபிக்கிறார்களா என்றால் இல்லை எனலாம். அன்று தேவன் பரலோகில் இருந்தார். ஏசாயா 6:8 என் காரியமாய் யார் போவார் என்று கேட்டார். இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஓய்வில்லாமல் ஓடிச் சென்று ஊழியம் செய்தார். ஆனால் இன்றோ நம்மையே அவர் சார்பில் தேடுகிறார். அவருக்கு கண்ணாக, காலாக, தோளாக, வாயாக, சிந்தையாக விளங்க நம்மை ஒப்பு கொடுப்போம். பவுலை போல, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்பீர்களானால் உடனே பரலோகத்திலிருந்து பதில் வரும். நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டது இதுதான் என்று கூப்பிடுவோம். அறுப்புக்கு எஜமானனை அனுப்புவார் நம்மையே. ஆமேன். ஊழியர்களின் விசுவாச அறிக்கை. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் இயேசு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10:1. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குகிறோம், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுகிறோம், மரித்தோரை எழுப்புகிறோம், பிசாசுகளை துரத்துகிறோம். மத்தேயு 10:8. இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்கிறோம். மத்தேயு 10:8. சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருக்கிறோம். மத்தேயு 10:16. பேசுகிறவர்கள் நாங்கள் அல்ல, எங்கள் பிதாவின் ஆவியானவரே எங்களிலிருந்து பேசுகிறவர். நாங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் எங்களுக்கு அருளப்படும். மத்தேயு 10:19-20. கர்த்தர் எங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நாங்கள் வெளிச்சத்திலே சொல்லுகிறோம், காதிலே கேட்கிறதை நாங்கள் வீடுகள் மேல் பிரசித்தம் பண்ணுகிறோம். மத்தேயு 10:27.
மனுஷர் முன்பாக கர்த்தரை அறிக்கை பண்ணுகிறோம். இயேசுவும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக எங்களை அறிக்கை பண்ணுகிறார். மத்தேயு 10:32. தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது பார்க்கிலும் அதிகமாய் இயேசுவை நேசிக்கிறோம். மத்தேயு 10:37. எங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறோம். மத்தேயு 10:38. இயேசுவின் நிமித்தம் என் ஜீவனையும் இழந்தாலும் மீண்டும் பெற்றுக்கொள்வேன். மத்தேயு 10:39. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13:11. மார்க்கு 4:11. மாம்சமும் இரத்தமும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா எனக்கு வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 16:17. கர்த்தர் என்மேல் சபையை கட்டுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:18. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். பூலோகத்திலே நாங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நாங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மத்தேயு 16:19 மற்றும் 18:18. எங்களது கடுகு விதையளவு விசுவாசத்தால் மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மத்தேயு 17:20. இயேசுவின் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்ட நாங்கள் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். மத்தேயு 19:29. நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஜனங்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுகிறோம். மத்தேயு 28:19. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுகிறோம். மார்க்கு 1:3. நாங்கள் இயேசுவோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் கர்த்தர் எங்களை ஏற்படுத்தினார். மார்க்கு 3:14. ஜனங்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக வசனத்தை பிரசங்கிக்கிறோம். மார்க்கு 4:33. நான் என் இனத்தாரிடத்தில் என் வீட்டிற்கு போய் கர்த்தர் எனக்கு இறங்கி எனக்கு செய்தவைகளையெல்லாம் ஜனங்களுக்கு அறிவிக்கிறேன். மார்க்கு 5:19. மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்குகிறோம். மார்க்கு 6:12-13. நாங்கள் ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் ஜனங்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை உபதேசிக்கின்றோம். மார்க்கு 6:34. ஜனங்கள் எங்களை இயேசுவின் ஊழியர் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி இயேசுவின் ஊழியர் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். மார்க்கு 6:54-55. இயேசுவின் ஊழியராகிய நாங்கள் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளியிலே வியாதிக்காரரை வைத்து எங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் ஜனங்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று எங்களை கேட்டுக்கொண்டார்கள். மார்க்கு 6:56. நாங்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணுகிறோம். கர்த்தர் எங்களுடனே கூட கிரியை நடப்பித்து எங்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். மார்க்கு 16:20. நாங்கள் ஜனங்களில் அநேகரை கர்த்தரிடத்திற்கு திருப்புகிறோம். லூக்கா 1:16.
பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக நான் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னே நடப்பேன். லூக்கா 1:17. எங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். லூக்கா 1:71. உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று எண்ணப்படுவேன். நான் கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவேன். லூக்கா 1:76. நான் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் ஜனங்களுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருக்கிறேன். லூக்கா 2:25. என்மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நான் காணும் முன்னே மரணம் அடைய மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் அறிவித்திருக்கிறார். லூக்கா 2:25, 26, 27. நான் ஆவியின் ஏவுதலினால் நடத்தப்படுகிறேன். லூக்கா 2:25-27. நான் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றேன். லூக்கா 2:37. கர்த்தரை புகழ்ந்து உலகிலே மீட்பு உண்டாக காத்திருக்கிற யாவருக்கும் அவரை குறித்து பேசுகிறேன். லூக்கா 2:38. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். லூக்கா 4:18-19. நாங்கள் பேசும் கர்த்தருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் எங்களுடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 4:32. நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். லூக்கா 4:43. பயப்பட மாட்டேன், இது முதல் நான் மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பேன். லூக்கா 5:10. திரளான ஜனங்கள் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் கர்த்தராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வருகிறார்கள். லூக்கா 5:15. தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். லூக்கா 5:16. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது. லூக்கா 5:17. நாங்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்குகிறோம். லூக்கா 9:6. கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. லூக்கா 10:17. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்தார். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. நாங்கள் மரித்த பிறகு எங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் எங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்கிறோம். லூக்கா 16:9. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன், அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருப்பேன். லூக்கா 16:10. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய எங்களாலே கூடாது. லூக்கா 16:13. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறோம். லூக்கா 17:10. நான் என்னை தாழ்த்துகிறேன், கர்த்தரால் உயர்த்தப்படுவேன். லூக்கா 18:14. அதிகாரிகளுடையதை அதிகாரிகளுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துகிறோம். லூக்கா 20:25. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் வருகிறார்கள். லூக்கா 21:38.
என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு எனக்காக கர்த்தர் வேண்டிக் கொள்ளுகிறார். நான் குணப்பட்ட பின்பு என் சகோதரரை ஸ்திரப்படுத்துவேன். லூக்கா 22:32. நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கின்றோம். லூக்கா 24:53. நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். யோவான் 1:6. என்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி இயேசுவாகிய ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தேன். யோவான் 1:7. நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். யோவான் 1:23. வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் இயேசுவினிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்கிறேன். யோவான் 1:51. நான் மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அறியும்படி தேவன் கிருபை தந்திருக்கிறார். யோவான் 2:25. இயேசு பெருகுகிறார், நான் சிறுகுகிறேன். யோவான் 3:30. தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறேன். தேவன் எனக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யோவான் 3:34. இயேசு எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் எனக்குள் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. யோவான் 4:14. நான் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி செய்து பிதாவின் கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. யோவான் 4:34. என்னுடைய வார்த்தையின் நிமித்தம் என் ஊரில் உள்ள மக்கள் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். யோவான் 4:39. நான் என்னுடைய ஆடுகளை அறிந்தும் என்னுடைய ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யோவான் 10:15. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27. நான் என்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறேன். யோவான் 10:3. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் தேவர்கள். யோவான் 10:35. இயேசு எங்கே இருக்கிறாரோ நானும் அங்கே இருக்கிறேன். யோவான் 12:26. நான் இயேசுவிற்கு ஊழியம் செய்கிறேன், என்னை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். யோவான் 12:26. நாங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருப்பதால் எங்களை இயேசுவின் சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுகிறார்கள். யோவான் 13:35. இயேசு திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். இயேசு என்னிலும் நாங்கள் அவரிலும் நிலைத்திருப்பதால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம். யோவான் 15:5. இயேசு இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. இயேசு எங்களுக்கு கற்பித்த யாவையும் நாங்கள் செய்வதால் அவருடைய சிநேகிதராய் இருக்கிறோம். யோவான் 15:14. நாங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு எங்களை தெரிந்து கொண்டார். யோவான் 15:16. நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா எங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நாங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் எங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் இயேசு எங்களை ஏற்படுத்தினார். யோவான் 15:16. நான் இயேசுவினிடத்தில் அன்பாயிருந்து அவருடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கிறேன். யோவான் 21:15-17 வரை. பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வந்ததால் நாங்கள் பலனடைந்து எங்கள் ஊரிலும் தமிழ்நாடு முழுவதிலும் இந்தியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் இயேசுவிற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8. நாங்கள் உடன் ஊழியர்களோடும் விசுவாசிகளோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:14. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் எங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசுகிறோம். அப்போஸ்தலர் 2:4. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் இந்நாட்களில் தம் ஆவியை ஊற்றுகிறார். நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம். அப்போஸ்தலர் 2:18. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:25. எங்களுடைய
கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் கர்த்தராலே நடக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சபையிலே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:43 மற்றும் 5:12. இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:42. நாங்கள் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவர்களாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறோம். அப்போஸ்தலர் 6:8. நாங்கள் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஜனங்களால் கூடாமல் போயிற்று. அப்போஸ்தலர் 6:10. எனக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தது. அப்போஸ்தலர் 7:17. ஜனங்கள் மறுதலித்த என்னை தேவன் அவர்களை மீட்க தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அப்போஸ்தலர் 7:35. கர்த்தர் எங்களை தீர்க்கதரிசிகளாக ஜனங்களுக்காக எழும்ப பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 7:37. ஜனங்களுக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை தேவனிடத்திலிருந்து பெறுகிறேன். அப்போஸ்தலர் 7:38. யாக்கோபின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்போஸ்தலர் 7:46. நாங்கள் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு எங்களால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 8:6. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து நாங்கள் பிரசங்கித்ததை ஜனங்கள் விசுவாசித்து புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அப்போஸ்தலர் 8:12. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைக்கிற போது பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அப்போஸ்தலர் 8:16-17. நான் செய்ய சித்தமாயிருக்கிறதை கர்த்தர் எனக்கு அறிவிக்கிறார். அப்போஸ்தலர் 9:6. நான் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 9:15. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:20. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:29. தேசமெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகுகிறது. அப்போஸ்தலர் 9:31. மரித்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பண்ணி ஜனங்களுக்கு முன்பாக உயிருள்ளவர்களாக நிறுத்துகிறோம். அப்போஸ்தலர் 9:41. மரித்தோர் எழுந்தது பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போஸ்தலர் 9:42. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 11:17. கர்த்தருடைய கரம் எங்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் 11:21. நாங்கள் நல்லவர்களும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களுமாயிருக்கிறோம். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 11:24. நான் என் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்த பின்பு ஓட்டத்தை முடிப்பேன். அப்போஸ்தலர் 13:36. நான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்து அவருக்கு சித்தமானவைகளைச் செய்கிறேன். அப்போஸ்தலர் 13:22. நான் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி கர்த்தர் என்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தார். அப்போஸ்தலர் 13:47. கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போஸ்தலர் 13:49. நாங்கள் பாடுகளை அனுபவிக்கும் போதும் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்படுகிறோம். அப்போஸ்தலர் 13:52. திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:1.
கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணுகிறோம். அப்போஸ்தலர் 14:3. கர்த்தர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் எங்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 14:3. நாங்கள் வேறே அநேக ஊழியரோடு சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 15:35. நாங்கள் அப்போஸ்தலர்களாய் சபைகளை திடப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் 15:41. ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். அப்போஸ்தலர் 16:10. பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு ஆவியில் மிகுந்த வைராகியம் அடைந்து கிறிஸ்தவரோடும் பக்தியுள்ளவர்களோடும் கடைத்தெருவில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணுகிறோம். அப்போஸ்தலர் 17:16. ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் 18:5. கர்த்தருக்கு எங்கள் பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. அப்போஸ்தலர் 18:10. தேசங்களில் கிரமமாய் சுற்றித் திரிந்து சபைகளில் சீஷர்களை திடப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் 18:23. நான் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 18:24. நான் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 18:25. நான் வெளியரங்கமாக பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களைக் கொண்டு நிரூபித்தபடியால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 18:28. நாங்கள் விசுவாசிகள் மேல் கைகளை வைக்கிற போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வருகிறார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 19:6. எங்கள் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறார். அப்போஸ்தலர் 19:11. எங்கள் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகளும் பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு நீங்கி போயின. அப்போஸ்தலர் 19:12. கர்த்தருடைய வசனம் பலமாய் விருத்தி அடைந்தது. அப்போஸ்தலர் 19:20. கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று நாங்கள் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் 19:26. எங்கள் போதகத்தினால் விக்கிரகம் செய்யும் தொழில் அற்றுப்போனது. விக்கிரக கோயில் எண்ணமற்றது. ஜனங்கள் சேவிக்கிற தேவதையின் மகத்துவம் அழிந்து போனது. அப்போஸ்தலர் 19:27. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் ஜனங்களுடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போஸ்தலர் 20:19. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் ஜனங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் பிரசங்கித்து உபதேசம் பண்ணுகிறோம். அப்போஸ்தலர் 20:20. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் ஜனங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:21. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வருகிறதை குறித்து கவலைப்படேன். என் உயிரையும் நான் அருமையாக எண்ணேன். அப்போஸ்தலர் 20:23-24. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கும் நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20:24. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:26. எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 20:27. நான் இடைவிடாமல் இரவும் பகலும் கண்ணீரோடே ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 20:31. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் இச்சிக்கவில்லை. அப்போஸ்தலர் 20:33.
எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக என் கையே வேலை செய்கிறது. அப்போஸ்தலர் 20:34. பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குகிறேன், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 20:35. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 21:13. நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நான் அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், கர்த்தருடைய திருவாய் மொழியை கேட்கவும் கர்த்தர் என்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 22:14. நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கும் முன்பாக கர்த்தருக்கு சாட்சியாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 22:15. நான் சபையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து கர்த்தரை தரிசிக்கிறேன். அப்போஸ்தலர் 22:17. நான் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகிறேன். அப்போஸ்தலர் 24:25. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நாங்கள் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று தேவன் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறோம். அப்போஸ்தலர் 26:7. நான் கர்த்தர் தந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன். அப்போஸ்தலர் 26:19. ஜனங்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவிக்கிறோம். அப்போஸ்தலர் 26:20. கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் இயேசு முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறோம். அப்போஸ்தலர் 26:23.